சிலர் வெற்றியை திடீரென பெறுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்களா? ஒரே நாளில் வெற்றியை காணும் மனிதர்களின் பின்னால் உள்ள ஆழமான ரகசியம் என்ன? அது மூங்கில் தாவரத்தின் வளர்ச்சி கதையில் ஒளிந்திருக்கிறது. இந்த கதையின் மூலம் உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு நீங்கள் எப்படி தயாராவது என்பதை புரிந்து கொள்வோம். ஒரு விவசாயி மூங்கில் விதையை நட்டார். அவர் தினமும் அதற்கு நீரூட்டி பராமரிக்க ஆரம்பித்தார். முதலில் வாரங்களாக, பிறகு மாதங்களாக பார்த்தும் எதுவும் முளைக்கவில்லை. அவர் தொடர்ந்து அதனை பராமரித்தார். ஆனால் மீண்டும் எந்த மாற்றமும் இல்லை. இது பல மாதங்கள் கடந்தது. ஒரே மாதிரி நிலை. இந்நேரத்தில் மற்ற பயிர்கள் முளைத்து வளர்ந்து விட்டன. ஆனால் மூங்கில் மட்டும் ஏதும் செய்யவில்லை. விவசாயி யாரிடமும் குறைகளை சொல்லவில்லை. அவர் அடிக்கடி தன் நம்பிக்கையுடன் அதை பராமரித்தார். 5 ஆண்டுகள் கழித்து ஒரு நாளில் மூங்கில் திடீரென முளைத்தது. அடுத்த சில வாரங்களில் அது மிகுந்த உயரத்திற்கு வளர்ந்தது. அதன் வேலை நாம் பார்க்க முடியாத இடங்களில் நடந்தது. அது தனது வேர்களை ஆழமாக வளர்க்கின்றது, ஆற்றலை உருவாக்குகிறது. இது பல ஆண்டுகளாக நடந்த முயற்சிகளின் பலன். இந்த கதையை ஸ்டீவ் ஜாப்ஸின் வாழ்க்கையுடன் ஒப்பிடலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கிய பிறகே அது உலக அளவில் வெற்றியை அடைந்தது என்று நம்மில் பலர் நினைப்போம். ஆனால் அவர் முதலில் தனது நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்டார். அந்த அனுபவத்தால் அவர் உடைந்து விடவில்லை. மாறாக தனது திறன்களை நம்பி பல ஆண்டுகள் வெளியில் உழைத்தார். பின்னர் ஆப்பிளுக்கு திரும்பி அதை உலகின் மிகச்சிறந்த நிறுவனமாக மாற்றினார். மூங்கில் போல அவர் தனது அடிப்படைகளில் வலிமை சேர்த்தார். பிறகு வெற்றி தானாகவே வந்தது. இதேபோல லியோனார்டோ டாவின்சியின் மோனாலிசா உருவாக்கத்தில் அவரின் பொறுமையும் உழைப்பும் நம்மை ஆச்சரியப்படுத்தும். இந்த ஓவியத்தை வரைய அவர் 4 ஆண்டுகளை செலவிட்டார். ஆனால் அதுவே முடிவல்ல. அவர் இறக்கும் வரை அதில் சிறு திருத்தங்களை செய்து கொண்டே இருந்தார். தான் செய்கிற துறையில் மிகவும் திறமையாக ஆழமாக செல்வதே அவரது வெற்றியின் காரணமாக அமைந்தது. இவரது முயற்சியும் மூங்கில் தாவரத்தின் வரலாற்றை ஒத்ததாகவே இருக்கிறது. நீங்கள் செய்யும் முயற்சிகள் தற்சமயம் பயனற்றது போல் தோன்றலாம். ஆனால் அதை விட்டுவிடாதீர்கள். உலகம் உங்கள் முயற்சிகளை பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் வெற்றியை ஒரு நாள் கண்டிப்பாக பார்க்கும். அந்த நாளில் உங்கள் வெற்றியின் வலிமை யார் முன்னாலும் வியக்கத்தக்கதாக இருக்கும். முதலில் உங்கள் திறமைகளை வலிமைப்படுத்துங்கள். உங்கள் அடிப்படைகளை அமைக்கவும். மூங்கில் போல உங்களுக்கு ஆழமான வேர்கள் வளரட்டும். உங்கள் வெற்றியை உருவாக்க அதிக நேரம் தேவைப்படும். இன்றைய உலகம் உங்கள் திறமைகளை பார்க்காமல் இருந்தாலும் அதற்காக கவலைப்பட வேண்டாம். உங்களை குறை கூறுபவர்களுக்கு பதிலடி தேவையில்லை. உங்கள் வெற்றியால் அவர்களே மௌனமாகி விடுவார்கள். உங்கள் திறமைகளின் வேர் உருவாகும் போது வெற்றியின் மரம் வேரூன்றி வளரத் தொடங்கும். இந்த மூங்கில் கதையை உங்கள் வாழ்க்கையில் எங்கு காண்கிறீர்கள்? உங்கள் முயற்சிகளை பற்றி கமெண்டில் பகிருங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் உத்வேகம் அளிக்கவும்.